ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் பரிசுத்த தேவன் உன்னை பார்த்து கர்த்தர் பேசி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, உன்னை குறித்து தேவ திட்டம் இன்னும் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நினைக்கலாம், என்னை குறித்த ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறாரா, என்னை குறித்த தேவ திட்டம் உள்ளதா என்று சொல்லி நினைக்கலாம். ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கிறார் என்றால், ஒரு மனிதனை அழைத்து அவருடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டிருக்கிறார் என்றால், ஒருவரை குறித்து தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த பூமியில் நம்ம வசிக்கிறோம் பாருங்க. இந்த பூமிக்கு கூட சங்கீதம் 74 சங்கீதம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், பூமியின் எல்லையை திட்டம் பண்ணினார், அது மாத்திரமல்ல கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டாக்கினீர் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. பாருங்க, இந்த பூமியில் இருக்கிறதான எல்லாவற்றுக்கும் ஒரு திட்டத்தோடு தான். பாருங்க, ஒவ்வொரு எல்கையையும் இன்றைக்கு தேசங்கள் பிரித்திருக்கிறது. அது மாத்திரமே, எல்லாவற்றையும் தேவன் அழகாக திட்டம் பண்ணி நேர்த்தியாக ஒவ்வொரு எல்லைகளையும் திட்டம் பண்ணி தான் பிரித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, கோடை காலத்திற்கென்று சொல்லி மாதங்களை வைத்திருக்கிறார், மாரி காலத்திற்கென்று மாதங்களை வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அழகாக திட்டம் பண்ணி நேர்த்தியாக எல்லாவற்றையும் என்ன செய்கிறார், உண்டாக்கியிருக்கிறார் என்றால், இந்த பூமிக்கு திட்டம் வைத்திருக்கிறவர், மாரி காலத்துக்கு திட்டம் வைத்திருக்கிறவர், கோடை காலத்துக்கு திட்டம் வைத்திருக்கிறவர், உன்னை குறித்தும் திட்டம் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, உன்னுடைய பிள்ளைகளை குறித்து தேவ திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளணும். சில தனிமையின் பாதைகளை தேவன் அனுமதித்துத்தான் ஆவார். யோசேப்புடைய வாழ்க்கையில் தேவன் திட்டம் பண்ணினார். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் வணங்கும் என்று சொல்லி தேவ திட்டம் இருந்தது. சகோதரர்கள் வணங்குவார்கள், அவருடைய குடும்பம் அவனை தேடி என்ன செய்யணும், வணங்கும் என்று சொல்லி ஒரு பெரிய தேவ திட்டம். இந்த தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு யோசேப்புடைய வாழ்க்கையில் பாடுங்க, பாடுகள், சிறைச்சாலையின் அனுபவங்கள், தனிமைப்படுத்தப்படுகிற அனுபவங்கள். இந்த தனிமை நேரம் எதை குறிக்கிறது என்றால், தேவன் உன்னை உருவாக்குகிற பாதை. இன்றைக்கு நீங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் பாடுகள் வருகிறதா, தனிமையின் அனுபவங்கள் வருகிறதா? அந்த தனிமையின் அனுபவத்தில் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. இந்த தனிமையின் பாதையில் தான் கர்த்தர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார், உங்களோடு கூட இருக்கிறதை உறுதிப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, உங்களை குறித்து வைத்திருக்கிற பாதைக்கு நேராக நடத்துவார். எல்லாரும் உங்களுக்கு ஆதரவாகவே இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன், எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே நடக்குன்னு வைத்து கொள்ளுங்களேன். அப்படி என்றால் தேவ திட்டத்துக்கு நேராய் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டீங்க. தேவ திட்டம் நிறைவேறாமல் போய்விடும். தேவ திட்டம் நிறைவேறுவதற்காகவே சில மனிதர்கள் பகைப்பார்கள், சில மனிதர்கள் உங்களை மறப்பார்கள், சில மனிதர்கள் உங்கள் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்வார்கள். இதெல்லாம் நடக்குன்னா உங்களை தேவ திட்டத்துக்கு நேராய் ஆவியானவர் நடத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாதையின் வழியாக தான் யோசேப்பு கடந்து போனார். இந்த பாதையின் வழியாக தான் மோசே கடந்து போனார். தேவ திட்டம் நிறைவேறினவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்ப்பீர்கள் என்றால் இப்படிப்பட்ட பாதையை தான் வைத்திருந்தார். உங்களுக்கு இப்படிப்பட்ட பாதையை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களோ, சோர்ந்து போகாதீர்கள். நிச்சயமாய் தேவ திட்டம் நிறைவேறும். தேவ திட்டத்துக்கு நேராக உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களை ஒப்புக்கொடுங்கள், அர்ப்பணியுங்கள், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.